ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான சாபுதானா கிச்சடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே சாபுதானா கிச்சடி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பட் இது இன்னொரு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இதில் பண்ணலைன்னா 100% உங்களுக்கு சாபுதானா ஒவ்வொன்றும் தனித்தனியாக உதிரியாக விழும். சேர்ந்து அப்படியே ஒட்டின்னு இருக்காமல் நல்ல உதிரியாக ஃப்ளோவாக விழற மாதிரி இருக்கும். வாங்க இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இதை பண்ணுறதுக்கு 3 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன். இதில் தண்ணியை நல்லா விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்க போகிறோம். 3 to 4 டைம்ஸ் நல்லா தண்ணியை விட்டு எப்படி நம்ம அரிசியை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரியே பண்ண போகிறோம். ஆனால் மினிமம் 3 to 4 டைம்ஸ் பண்ணேன்னா தான் இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா சாபுதானாலே நிறைய வரும். அதெல்லாம் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துடலாம். ஸோ மினிமம் 3 to 4 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 3 கப்பு ஆற்றுல 4லேருந்து 5 பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் 3/4 டம்ளர் தண்ணியை விட்டுருக்கேன். இப்போ தண்ணியை பார்த்தேன்னா நம்ம வச்சுருக்க சாபுதானாலேருந்து கொஞ்சமாக ரைஸ் ஆகிருக்கும். ஒரே ஒரு லெவல் தண்ணி மேலே தெரியும். அந்தளவு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். இதை நம்ம மினிமம் 8 hours ஊற வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் காலம்பரை பண்ணுறதா இருந்தால் நைட்டே அதை ஊற வச்சுட்டேன்னா காலம்பரை அதை தண்ணி ஃபுல்லாக அந்த சாபுதானா உறிஞ்சிக்கும். இதுக்கு மேலே தண்ணி விடாதீங்கோ. இந்த அளவு தண்ணியே இதுக்கு போதுமானது. இப்போ இதை நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தேன்னா தண்ணி சுத்தமாக இருக்காது. அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த சாபுதானா உறிஞ்சிருக்கும். அது அப்படியே பார்த்தேன்னா நல்லா சைஸும் பெருசாக இருக்கும். உதிரி விழும் பார்த்தேன்னா அது சாகியாக இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்பூனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கையால் ப்ரெஸ் பண்ணேல் அப்படின்னா அப்படியே ஸ்மாஷ் ஆகும். அந்த அளவுக்கு அது நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதை ஸ்பூனால் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணியை விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி சின்ன கப்பில் தண்ணியை வச்சுட்டு அது மேலே நம்ம நல்லா கிளறி விட்டுருக்கோம் இல்லையா, இந்த சாபுதானாவை வச்சு ஒரு 10 minutes ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே இதை நீங்கள் குக் பண்ணலாம். இது குக் ஆகிற சமயம் நான் ஏற்கனவே 1/2 கப்பு வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதில் பாதி வேர்க்கடலையை எடுத்து அதோடய ஸ்கின்னை எவ்வளோ பீல் பண்ண முடியுதோ உங்களால் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பாதி வேர்க்கடலையை அதே மாதிரி ஸ்கின்னை எந்த அளவு உங்களால் எடுக்க முடியுதோ எடுத்துட்டு அதை சும்மா இடித்து வச்சுக்கோங்க. 1-2 இடித்து வச்சுருந்தா போதும். இப்போ எங்கள் சாபுதானா பார்த்தேன்னா நல்லா குக் ஆகிடுது. கலரே கம்ப்ளீட்டாக மாறிடுது. ஒயிட் கலராக இருந்தது இப்போ டிரான்ஸ்பரண்ட் கலராக மாறிடுது. இதை இப்போ அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சுட்டு ஒரு பெரிய கரண்டியால் இதை நல்லா கிளறி விடுங்க. நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணாடுங்க, கை கண்டிப்பாக சுடும். ஸோ பெரிய கரண்டியால் நல்லா இதை கிளறி விட்டுட்டு இல்லை நல்லா கிளறி, ஏன்னா அடியிலலாம் பார்த்தீங்கன்னா மேலே இப்படி இருக்கும், கீழே அது நம்ம எண்ணெய் எதுவுமே விடலை. ஸோ அது கீழே கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நல்ல ஒரு கரண்டியால் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடியை இதில் சேர்த்துட்டு ஒரு 1 to 2 minutes இதை நல்லா கலருங்கோ. அந்த வேர்க்கடலை பொடி ஈச் அண்ட் எவ்ரி சாபுதானால அது அப்படியே கோட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இதை நல்லா கிளறி விடுங்க. நம்ம இப்போ இதை குக் பண்ணி எடுக்கும்போது அது சூடாக இருக்கும். அந்த சூடு இருக்கும்போதே நம்ம வேர்க்கடலை பொடி இதில் சேர்த்து நம்ம ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த வேர்க்கடலை பொடி இதில் நல்லா பேஸ்ட் மாதிரி போய் ஒட்டிக்கும். ஸோ நம்ம குக் பண்ணும்போது இந்த சாபுதானா நமக்கு உதிரியாக கிடைக்கிறதுக்கு மெயின் காரணமே இந்த வேர்க்கடலை பொடி தான். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பேனில் 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்த உடனே பொரிஞ்சிரும். அதனால் அடுத்தது உடனே உருளைக்கிழங்கை சேர்த்துட போகிறோம். நீங்கள் உருளைக்கிழங்கு இதே மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லை வேக வச்சு அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு சும்மா அதை கையால் 2-3 பீசஸாக ஆக்கியும் சேர்த்துக்கலாம். எனக்கு இப்படி குக் பண்ணால் பிடிக்கும், அதனால நான் இந்த மாதிரி சேர்த்துட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வேக வச்சு சேர்த்துட்டேன்னா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அதை குக் பண்ணிவிட்டு நீங்கள் சாபுதானாவை சேர்த்துடலாம். இப்போ இது உருளைக்கிழங்கு இனிமேல் தான் குக் ஆக போகிறது. ஸோ 2 to 3 minutes கண்டிப்பாக அது குக் ஆகணும். நீங்கள் கவர் பண்ணியும் குக் பண்ணலாம், இல்லை ஓப்பன் பேன்லேயும் குக் பண்ணலாம். இப்போ பார்த்தேன்னா உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுது. ஸோ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு பெருங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 or 2 minutes குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்கோ. இல்லை ஒன்று போல் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துண்டு கூடவே கொஞ்சமாக சர்க்கரையை இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா கிளறி விடுங்கோ. இது
உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 மினிட் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை 1-2 உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேர்க்கடலை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்த 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமனை இதில் நல்லா புழிஞ்சு விட்டுருங்கோ. உங்களுக்கு லெமன் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா டேஸ்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். லெமனை சேர்த்ததுக்கப்புறம் குக் பண்ண வேண்டாம். அடுப்பை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுடுங்கோ. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான சாபுதானா கிச்சடி ரெடி. இதை நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு சூடாக இருக்கும்போதே சர்வ் பண்ணலாம். இல்லை நீங்கள் பண்ணி வச்சுட்டு யாராவது சாப்பிட வரத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு தவாவில் போட்டு திருப்பி ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சம் அது வார்ம் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த சாபுதானா கிச்சடிக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவும் ஸ்பெஷலாக பண்ண வேண்டாம். ஒரு கப்பு தயிர் போதும். இல்லை இது இப்படியே வெறுனையே கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு உருளைக்கிழங்கு இருக்குது, வேர்க்கடலை இருக்குது. ஸோ நீங்கள் இப்படியே கூட வெறுனை சர்வ் பண்ணிடலாம். இது வரைக்கும் சாபுதானா கிச்சடி இப்படி உதிரியாக நமக்கு வரலையே அப்படிங்க நினச்சிண்டேல் அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. 100% உங்களுக்கு சாபுதானா கிச்சடி உதிரியாக தான் வரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.